ரெண்டும் அறிந்து செயல்பட வேண்டுமானால் முதலாவது தேவ சித்தம், தேவன் என்மேல் வைத்திருக்கிற நோக்கம் இன்னது என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். தேவ சித்தம் இன்னது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பெரியோர்கள் இருக்கிறீங்க, வாலிபர்கள் இருக்கிறீங்க, முதியவர்கள் இருக்கிறீங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கிறீங்க. அதாவது நான் அறிந்து கொள்ள வேண்டிய ரெண்டு முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. ரொம்ப நம்ம லைஃப்ல நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ரெண்டு முக்கியமான, வேற எதுவுமே தெரியலனாலும் பரவாயில்ல, ரெண்டு முக்கியம். அது ரெண்டையும் பவுல் ஒரே டைம்ல ஆண்டவர்கிட்ட கேட்டுருவார். முதல் காரியம் என்னன்னா, ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு கேட்பார். ஆண்டவரே கர்த்தர் யார் என்கிற அறிவிலே வளரணும். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு என்ன தெரியும் பாரு. ஆமென். யாருன்னு தெரியும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது ஒரு காரியம் என்ன அறிந்திருக்கணும் தெரியுமா? நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர். இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு சொல்லுகிறேன், இது உண்மையிலே உங்கள் ஜெபமா இருக்குமானால் இதுக்கு முன்னமே தேவ சித்தம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ணுவோம், ஏன்னா இன்னைக்கு இந்த செய்தியை நம்ம கேட்கறதுனால. என்னை குறித்த தேவ சித்தம் பவுல் சொல்லுகிறார். கலாத்தியர் 1:12 அதை வாசிக்கலாம். கலாத்தியர் 1:12 நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால். அப்போ இது ஒரு மனுஷன் மூலமா நமக்கு கிடைக்காது. அடுத்து சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். அப்போ என்னை குறித்த சித்தம் யார்கிட்ட இருக்கு தெரியுமா? இயேசுட்ட இருக்கு. அவர் அதை எனக்கு என்ன செய்ய விரும்புகிறார்? வெளிப்படுத்த விரும்புகிறார். எப்படி வெளிப்படுத்தினார்? அவர் சொல்றாரு, நான் முன்னாடி ரொம்ப மோசமா இருந்தேன், நான் அப்படி இப்படி சபையை துன்பப்படுத்துறவனா இருந்தேன், யூத மார்க்கத்தின்படி ரொம்ப பக்தி வைராக்கியமா இருந்தேன். 15வது வசனத்தை வாசியுங்கள். அப்படி இருந்தோம். இதுதான் கிருபை. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் எப்படிப்பட்டவனா இருந்தேன்னு கேட்டா என்னை சுத்தி இருக்கிறவங்க பெரிய புக்கே எழுதுவாங்க. நம்ம எப்படிப்பட்டவர்களா இருந்தோம் என்று நம்ம வீட்டுல கேட்டா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க பெரிய புக்கே எழுதும். இவன் யார் தெரியுமா, இவன் அப்படி சொல்லும் போது நீங்க கேளுங்க. ஆமென். ஐயோ அங்கதான் போகல. ஏன்? அவங்களுக்கு என்ன பத்தி தெரியும். என்ன உங்களை பத்தி 4 பேர் சொல்லுவாங்க. 4 விதமா இல்ல, 40 விதமா சொல்லுவாங்க. எல்லாம் சொல்லி முடிக்கும் போது நீங்க சொல்லுங்க, அப்படி இருந்தோம் நான் என் தாயின் வயிற்றோ இருந்தது முதலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவன் யார் தெரியுமா, இவன் யார் தெரியுமா, இவனா இன்னைக்கு பைபிள் எடுத்துட்டு சர்ச்சுக்கு போறான், இவளை பத்தி உங்களுக்கு தெரியுமா, ரேஷன் கடையில் அவ போடுற சண்டை தண்ணி எப்படி, இவங்களை பத்தி தெரியாதா, அவங்கள பத்தி தெரியுமா, எப்படி எல்லாம் சொல்லும் போது என்ன பத்தியா சொன்ன, உன்னை பத்தி நான் எடுத்துட்டு வரேன் அப்படி இல்ல சொல்லுங்க. அப்படி இருந்தோம் எதற்குமே உதவாத என்னை தேவோம். அப்படி இருந்தோம். அதான் பைபிள்ல சில இடத்துல ஆண்டவர் நிக்க வச்சிருவாருங்க. ஆமே, நிக்க வச்சிருவாரு. அப்படி இருந்தோம். இந்த கிருபையை ரொம்ப உணர்ந்தவனுக்கு தான் இப்படி எல்லாம் எழுத முடியும். கிருபையில நிக்கிற, கிருபையை டேஸ்ட் பண்றவங்க தான் இப்படி எல்லாம் எழுத முடியும். இங்க பாரு, நான் யாரு தெரியுமா, நான் டைரக்டாவே அங்க அப்படி இல்லை. நான் யார் தெரியுமா, சபையினால என்னால சபை அழதாங்க செய்யும். அப்படி இருந்தோம். தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துலதான் தேவ பிள்ளைங்க கிருபையை கொண்டாடணும். நம்ம எல்லாம் அப்படி இருந்தோம். வாசிங்க தொடர்ந்து. நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்து எடுத்து நம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். அப்போ ஆண்டவர் இது ஏற்கனவே செட் பண்ணிட்டார். ஆமென். அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக, இது பவுல் மேல் இருக்கிற அழைப்பு, அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்த போது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவன் நம்மேல் அவர் வைத்திருக்கிற நோக்கத்தை நமக்கு வெளிப்படுத்த எப்படி இருக்கிறாரா? பிரியமாயிருக்கிறார்.
இன்னைக்கு இதுதான் கர்த்தர் தருகிற செய்தி. ஆண்டவரை என்னமே ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆண்டவர் சொல்றார், இங்க பாரு, உன்னை குறித்த சித்தம் இன்னது என்பதை நான் உனக்கு சொல்றதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கிறேன், நான் ரொம்ப பிரியமா இருக்கிறேன். அப்படி அவர் பிரியமா இருந்த போது அடுத்த வார்த்தை உடனே. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். உடனே அவர் பிரியமா இருக்கிறார்னு தெரிஞ்ச உடனே நான் எடுக்கிற தீர்மானத்தை அவர் பார்க்கிறார். அவர் பிரியமா இருக்கிறாரா? இருக்கட்டும், நான் ஒரு 2 வாரம் கழித்து வருகிறேன். வந்தா அவர் இருக்க மாட்டார். இவர் பவுல் எடுக்கிற தீர்மானம் என்பது எப்படிப்பட்டதா இருந்தது தெரியுமா? உடனே. பவுல் வேலை வெட்டி இல்லாத ஆளு கிடையாது. சனகரிப் சங்கத்துல முக்கியமான நபர். அவருடைய ஒரு சிக்னேச்சர் பல காரியங்களுக்கு தேவையானது. ஒரு சைன் போதும். ஸ்தேவான் மேல அவ்வளவு பேர் கல்லெறிகிறதுக்கு யாருடைய சம்மதம் இருந்துச்சு தெரியுமா? பவுலுடைய. அப்போ ஒரு பர்சன், ஒரு மனுஷனுடைய ஒரு ஓகே, அவருடைய ஒரு ஓகே எவ்வளவு பவர் இருக்கு பாருங்க. ஆனா என்னை குறித்த திட்டத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்துறதுக்கு பிரியமா இருக்கிற, அவருக்கு ரொம்ப பிடிக்குது, எனக்கு சொல்லணும்னு தெரிஞ்சதும் உடனே மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல். மாம்சத்தோடு இரத்தத்தோடும் யோசனை பண்ணுனா சனகரிப் சங்கத்துல போய் நின்றுக்கணும். நின்று என்ன சொல்லுங்க, இங்கே பாருங்க, எப்படி நான் போற வழியில கர்த்தர் என்னை சந்தித்தார், அவருக்கு ஏதோ என்னை குறித்த சித்தம் இருக்கிறது போல, அதனால நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரட்டுமா கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? இது ஒரு பெரிய தந்திரம். இருங்க பவுலே, இப்பதானே கண்ணு உங்களுக்கு கண்ணுல ஏதோ இருக்கு, உட்காருங்க, நீங்க உட்காருங்க. இன்னைக்கு நிறைய பேர் மாம்சத்தோடு நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். மாம்சத்தோடு இரத்தத்தோடு யோசனை பண்ணி தேவ சித்தம் பக்கத்துல வர அவர் நமக்கு தம்மை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிற அந்த நிலை வர அப்படியே பின்னாடி போயிடும். எத்தனை விதமான மாம்சீக ஆலோசனைகள் நம்மை தூரமாய் கொண்டு போயிருக்கிறது தெரியுமா? நமக்காய் திறக்கப்பட வேண்டி இருந்த தேவ சித்தம், அவருடைய இருதயம் இதனால மீண்டும் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்பார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? அப்ப சிலர் எரேமியான்னு சொல்றாங்க, சிலர் யோவான் ஸ்நானன் சொல்றாங்க, சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொல்றாங்கன்னு சொல்லும் போது இயேசு கேட்பார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? அப்பொழுது பேதுரு சொல்லுவார், நீர் உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அடுத்த வார்த்தை இயேசு என்ன சொல்லுவார் தெரியுமா? இது உனக்கு மாம்சமும் இரத்தமும் வெளிப்படுத்தவில்லை. இந்த பரலோக வெளிப்பாடு ஒருவனுக்குள்ளே உண்டாகணும்னா இந்த மாம்சீக எண்ணங்கள் அவனுக்குள்ளே அடிபடணும். இதுக்குதான் என்ன தேவை அப்படின்னா ஜெபமும் உபவாசமும். அப்போஸ்தலனாகிய பவுல் நேர தமஸ்குல போய் என்ன பண்றார் அப்படின்னா ஜெபிக்கிறார். 3 days ஃபாஸ்டிங் இருக்கிறார், உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார். ஏன்னா அவன் இதுவரை கற்று வந்தது, இதுவரை கற்றதும் இதுவரை பெற்றதுக்கும் நேர எதிரானதுதான் அவனை குறித்த தேவ சித்தம். அதாவது நம்ம ஒரு ட்ராக்லே ஓடி பழகிட்டு இருப்போம் வைங்களேன், அல்லது ஒரு வேலையிலே பழகிட்டு இருப்போம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? இப்போ இப்போ ஹோட்டல்ல வேலை பார்க்குறாங்கன்னு வைங்களேன், ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஹோட்டல்ல வேலை பார்த்த ஆளை கொண்டு போய் மெடிக்கல் ஸ்டோர்ல விட்டா எப்படி இருக்கும்? சார் இந்த மெடிசின் தாங்க, நான் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் புரோட்டா சால்னா, இப்படி விட்டா எப்படி இருக்கும்? பவுல் இப்ப இப்படிதான் விட்டுருக்காரு. பவுல் இதுவரை கையில எடுத்த நிருபம் எல்லாமே சபைய இடிக்கிறது. ஆனா இப்ப அவனை கொண்டு விட்டிருக்கிறது சபையை கட்டுறதுக்கு என்ன எழுதணும்? அப்படியே எதிரானது, அப்படி எதிரானது. எரேமியா வளர்ந்தது ஆசாரியர் வீட்டுல, பாஸ்டர் வீட்டுல. பாஸ்டர் பையனா வளர்றான் எரேமியா. அவனை கர்த்தர் தீர்க்கதரிசியை அழைக்கிறார். இன்னைக்கு உள்ள காலம், அன்னைக்கு இது பலமுறை சொல்லி இருக்கிறேன், அன்னைக்கு தீர்க்க தரிசன ஊழியங்கிறது ஊழியத்துக்கும் ஆசாரிய ஊழியத்துக்கும் ஏணி வச்சா எட்டாத தூரம்.
அதனாலதான் எரேமியா சொல்றார், நான் சின்ன பிள்ளையா இருக்கிறேன், எனக்கு இதுக்கு சம்பந்தம். சின்ன பிள்ளைன்னா நான் பால் குடிச்சிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம் கிடையாது. ஆண்டவரே, எனக்கு அந்த 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 லைனுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆண்டவர் சொல்ல, நான் இருக்கிறேன்டா, நான் இருக்கிறேன். தேவ சித்தம், அதாவது என் வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் இருக்கிறது என்றால் அது நிறைவேறதுக்கும் கர்த்தர் என் கூட இருப்பார். சீஷர்கள்ட்ட என்ன சொல்வார்? நீங்க உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுக்கிற பிராமிஸ் என்ன தெரியுமா? நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்கள் அழைக்கப்பட்டவன், ரட்சிக்கப்பட்ட, ஆண்டவருடைய இரத்தத்தால கழுவப்பட்டேன்னு சொல்ற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்தை நிச்சயமாக வைத்திருப்பார். அதை அறிந்து செயல்படுகிறவர்களாய் காணப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த வெளிப்பாடு நமக்கு வேணும். அந்த வெளிப்பாடு எப்படி கிடைக்கும்? மாம்சமும் இரத்தமும் கிடைக்காது. இப்ப பாருங்க, இயேசு கடல் மேல நடந்து வரும்போது சீஷர்கள் படகுல பயணிக்கும் போது கடல் கொந்தளிக்கிறது. இயேசு நடந்து வருகிறார், இவங்கெல்லாம் பயப்படுறாங்க. அப்பொழுது இயேசு சொல்றார், நான் தான் அப்படிங்கிறார். உடனே பேதுரு கேட்கிறார், நீரே ஆனால் நானும் கடல் மேல் நடந்து உம்மிடத்தில் வர நீங்க எனக்கு சொல்லுங்க. இயேசு சொல்றார், வான்னு. வான்னு சொல்லும் போது பேதுரு மட்டும் படகுல இருக்கிறவங்க கிட்ட ஒரு டிஸ்கஷன் போயிருப்பாருன்னு வைக்கல. படகுல யாரெல்லாம் இருக்கிறா? இவருடைய சகோதரன் இருக்கிறா, யாரு? அந்திரேயா. இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, யாரு? யோவான், யாக்கோபு. ஒருவேளை அவங்கள்ட்ட கேட்டிருந்தா, எப்படி பேதுருவே, கடலை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, நீங்க போனா சொல்லியாச்சு, இனி நீங்க சிலர் நம்மளை அனுப்பி விடுறது இப்படிதான் அனுப்பி விடுவாங்க. ஒண்ணு போன்னு சொல்ல மாட்டாங்க, போவாதேன்னு சொல்ல மாட்டாங்க. இப்படிதான் ஒருத்தவங்க போனாங்க பார்த்துக்கோங்க. சில சின்ன தலைவலி தான் வந்துருக்கும், படுத்திருப்பாங்க. சில கிருபை பெற்றவங்க வருவாங்க, வந்து இப்படிதான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களுக்கு இருந்துச்சு தலைவலி. தலைவலி வேற பிரச்சனை ஒன்றும் இல்லை, 3ஆவது நாள்ல இறந்துட்டாங்க. ஆனா உங்களுக்கு அப்படி ஆகும்னு சொல்லவே இல்லை. சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பபுள் கம் வந்து சாப்பிட்டுட்டு விளையாடிட்டு ஏதோ பேசிட்டு ஏதோ பண்ணிட்டு அப்படி விழுங்கிட்டேன். விழுங்கினதும் என் ஃப்ரெண்டோட அண்ணன் பக்கத்துல இருந்தார். அவர்கிட்ட, அண்ணன் நான் பபுள் கம் விழுங்கிட்டேன். ஒன்னும் செய்யாது, என்ன கூடி போனா செத்து போவேன். இப்படியெல்லாம் இருப்பாங்க. ஒன்னும் செய்யாது, என்ன கூடி போனா அதுக்கு மேல பெருசா ஒண்ணுமே, அதுக்கு மேல பெருசா இனி என்ன வந்து. பேதுரு அந்த இடத்துல ஏதாவது யோசனை பண்ணிருந்தார்னா, கொஞ்சம் தாமதித்திருந்தா கூட, ஏன்னா அவருக்கு சந்தேகம் உள்ள கிடக்கு. அந்த சந்தேகம் வெளியே வர்றதுக்கு முன்னாடி அவர் எங்க இறங்கிட்டார் தெரியுமா? கடல்ல இறங்கினார். கடல்ல இறங்குறதுக்கு முன்னாடி சந்தேகம் வந்திருந்துன்னு வைங்களேன், இறங்கி இருக்க மாட்டார். அவர் கடல்ல இறங்கி பாதி தூரம் நடந்ததுக்கு அப்புறம் தான் ஆளுக்கு டவுட்டே வருது. நம்ம எல்லாம் கொஞ்சம் லேட் பிக்கப் தான். ஆமே, சொன்னதும் கூடி சாடி வந்துருவோம். வந்துட்டு ஐயோ வந்துட்டோமே. அதனாலதான் பேதுரு மெதுவா கேட்கிறார், ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டு வந்தாமே. திடீர்னு அந்த படகு நிறைய மீன். யோசிச்சிருப்பார், இதை யார் எடுத்திருப்பா? ஆண்டவரே நாங்க எல்லாத்தையும், ஏன்னா வெறுமையான படகை விட்டுட்டு பேதுரு வரல, படகு நிறைய மீன். ஒரு படகு மட்டும் இல்ல, 2 படகு. அதை விட்டுட்டு வாங்குறாரு, விட்டுட்டு வந்துட்டார். திடீர்னு ஒரு யோசனை வந்து, யார் எடுத்திருப்பா? ஆண்டவரே நாங்க எல்லாத்தையும் விட்டு வந்தோம். சில தீர்மானம் எடுத்துட்டு திடீர்னு யோசிக்க தோணுதா? நம்ம எல்லாம் பேதுரு கூட்டம் தான். அப்படி ஆனா யோசித்துதான் மூழ்கிறோம். அந்த இடத்துல பேதுரு யோசனை பண்ணல, மாம்சத்தோடு இரத்தத்தோடு யோசனை பண்ணல. கர்த்தருடைய வார்த்தையை நம்பி காலெடுத்து வைத்தான் பாருங்கள். அவனை மூழ்கினாலும் கர்த்தர் தூக்கி விடுவார். அவனை கர்த்தர் மூழ்க விடவே மாட்டார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நானும் ஜெபிக்கிறேன். அடுத்த கேள்வி, நான் ஜெபிக்கிறேன், நான் உபவாசம் இருந்து பார்த்தாச்சு, ஆனா கர்த்தர் இன்னும் எனக்கு ஒன்னும் வெளிப்படுத்தவில்லையே. ஆமே, கர்த்தர் ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், கர்த்தர் வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறார். அப்படி ஜெபிக்கிறவங்கள யாருக்கு அவர் வெளிப்படுத்த சித்தமா இருப்பார் என்றால், ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 26:19 வாசியுங்கள். அப்போஸ்தலர் 26வது அதிகாரத்தின் 19வது வசனம். ஆகையால் அகிரிப்பு ராஜாவே,
நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாயிருக்கவில்லை. அதாவது கர்த்தர் இப்ப என்ன சொன்னாலும் நான் கீழ்ப்படிறதுக்கு ரெடியா இருக்கிறேன் என்கிற நம்பிக்கையை ஒருத்தன் கொடுக்கும் போது கர்த்தர் அவனுக்கு அந்த காரியத்தை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறார். கர்த்தர் என்கிட்ட ஒண்ணு சொல்லி நான் செய்யாம போனா அவருக்கும் கஷ்டம், நமக்கும் கஷ்டம். சில காரியத்தை நம்ம சிலர்கிட்ட சொல்லாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சொல்லி அவங்க செய்யாம போனா அவங்களுக்கும் கஷ்டம், நமக்கும் கஷ்டம். ஆமே. அதனாலதான் சில வீட்டுல பாத்துருக்கீங்களா, சில தகப்பன்மார் காரியத்தை பிள்ளைங்கிட்ட டைரக்டா சொல்ல மாட்டாங்க. எங்க அப்பா அப்படி பண்ணுவாங்க, எங்க அப்பா டைரக்டா ஏது பண்ண சொல்ல மாட்டாங்க. யார்கிட்ட சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னா, அம்மாட்ட சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா டைரக்டா சொல்லி ஒருவேளை செய்யாம போயிட்டா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம் ஆயிரும் ரெண்டு பேருக்கும். அவர் இப்ப முதல் நாளே ஆண்டவர் சொல்லி இருக்கலாம்ல, மூணாவது நாள் அவன் அந்த நிலைக்குள்ளே வருகிறான். அவர் என்ன சொன்னாலும் நான் செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்குள்ளே வரும்போது கர்த்தர் அவனுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். அவனை குறித்த தேவ திட்டம் அவனுக்கு உரைக்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது, காண்பிக்கப்படுகிறது. அவர் சொல்றார், நான் பரம தரிசனம். முதலாவது சொன்னேன் பரம அழைப்பு. பரம அழைப்பை பெற்ற ஒவ்வொருவருக்கும் பரம தரிசனம் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது இன்னது என்பதை தேவ பிள்ளைங்க அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம பாடணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. நம்மை குறித்த தேவ திட்டம் வெளிப்படுத்தப்படும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செய்ய. அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபிக்க சொல்லி கொடுக்கும் போது அது ஒரு அனுதின ஜெபமாகவே சொல்லி கொடுக்கிறார். உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியில. படிக்கிற பிள்ளைங்க சொல்லணும், ஆண்டவரே ஆண்டவரே என்னை படிக்க வச்சிருக்கிறீங்க, இப்படி ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்க வச்சிருக்கிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஃபியூச்சர்ல நீங்க என்ன பிளான் வச்சிருக்கிறீங்களோ, என்ன சித்தம் வச்சிருக்கிறீங்களோ அதற்கு நேரா என்னை நடத்துங்கப்பா. ஆண்மையன் ஆண்டவரே. அதே போல +2 படிக்கிற பிள்ளைங்க இருக்கிறீங்க, நல்ல மார்க் உங்களுக்கு கர்த்தர் தருவாராக. அதே நேரத்தில் ஆண்டவரே ஃபியூச்சர் நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்களோ அதற்கேற்ற கோர்ஸ் நான் எடுக்கணும், அதுக்கு நேரா என்ன நீங்க கைட் பண்ணணும். இப்படி நீங்க ஜெபிக்க, இந்த வயசுலயே நீங்க ஜெபிக்க பழகணும். ஆசைகள் நமக்குள்ளே 1000 இருக்கலாம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நாம் வைத்திருக்கிற ஆசைகளை விட அவர் வைத்திருக்கிற திட்டம் மேலானது. எப்படி மேலானதுன்னு கேட்கிறீங்களா? பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அப்படி உங்களை குறித்த என் நினைவுகளும் என் யோசனைகளும் இருக்கிறது. அருமையான பெற்றோரை பிள்ளைகளுக்கு இப்படி சொல்லி கொடுத்து படிக்க வைங்க. ஃபியூச்சர்ல ஆண்டவர் நல்ல எவ்வளவு படிக்க வைக்க முடியுமோ அவ்வளவு படிக்க வைங்க. எவ்வளவு திறமைகள் பிள்ளைகளுக்குள்ள என்ன திறமை இருக்குன்னு பார்த்து நாம என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுங்க. நாளைக்கு அது கை கொடுக்கும். சத்தமா ஆமென் சொல்லுங்க. பவுல் படித்த காரியங்கள் எல்லாம் அவனுக்கு பின்னாட்களில் கை கொடுத்தது. அவன் போய் ஆலோசனை சங்கம் ஒவ்வொருத்தருக்கு மத்தியில பேசும்போது இந்த காரியங்கள் எல்லாம் அவனுக்கு கை கொடுத்தது. இயேசு நம்ம சரியாக தான் நடத்துகிறார். எரேமியாவை ஏன் ஆசாரிய குடும்பத்துல பிறக்க வச்சு தீர்க்கதரிசியாய் கொண்டு போனார் அப்படின்னா, எரேமியா தீர்க்கதரிசனம் நிறைய சொன்னதே யாருக்கு தெரியுமா? சபைக்கு தான், ஆசாரியர்களுக்கும் விசுவாசிகளுக்கு தான். அவர் சர்ச்சில் நின்று தான் நிறைய சொல்லிட்டே இருப்பார். அதனாலதான் அந்த தைரியம் எரேமியாவுக்கு வர காரணம் என்ன? அவன் வளர்ந்தது யாரோ வளர்ந்தான் தெரியுமா? பாஸ்டர் பையனா தான் வளர்ந்தான். இந்த மலையாளத்துல ஒரு வார்த்தை உண்டு, இந்த தீயில குறுக்கிறது வெயில்ல வாடாதான். முளைச்சதே இதுலதான் முளைச்சிருக்கு, தீயில தான் முளைச்சிருக்கு. அதுக்கு மேல வெயில் அடிச்சாலாம் வாடாது. வேற ஏதாவது கொண்டு விட்டாங்கன்னு வைங்களேன், ஆசாரியர்கள் அப்பத்தோடு கூட விழுங்கி இருப்பார்கள். நம்ம ஆளுக்கு தைரியம் வர காரணம் அதனாலதான் ஆண்டவர் உங்களை எந்த சூழ்நிலையில வளர்க்கிறாரோ அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எந்த குடும்பத்துல பிறக்க வச்சிருக்கிறாரோ அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் சர்வ ஞானி. சத்தம் ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை நினைச்சு நான் மட்டும் அந்த குடும்பத்துல பிறந்திருந்தா அந்த குடும்பமே நாசமாயிருக்கும். ஆமே, நான் மட்டும் இப்படி பிறந்திருந்தா, நான் மட்டும் அங்க பிறந்திருந்தா. இவங்க மட்டும் எனக்கு அப்பாவா இருந்திருந்தா, ஏன் குடும்பத்துல பிரச்சனை உண்டாக்குறீங்க? இல்ல, நீர் தந்த இந்த பிள்ளைகளை உங்க பெற்றோருக்காக ஆண்டவருக்கு அனுதினம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவங்கதான், அவங்களால மட்டும்தான் உங்களை சகிக்க முடியும். பாருங்க, பெற்றோர் முகத்துல இப்பதான் கரெக்ட். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அதே போல ஆண்டவர் தந்த பிள்ளைங்க
நீ எனக்கு வந்து பிறந்திருக்க வேற. உலகம் உங்க பிள்ளைங்களை 1000 பேசலாம், உங்களை 1000 பேசலாம். எல்லாம் பேசும்போது இவன் யார் தெரியுமா, இப்படி இருந்தா தெரியுமா, அப்படி இருந்தோம். எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தைய, இப்படிதான் சொல்லணும். அதை விட்டு நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, அப்படி இருந்தோம். ஆண்டவர் எனக்கு கிருபையா. ஆமென். ஆண்டவருடைய சித்தம் என்னது? எப்போதும் உந்தன் சித்தம். நம்ம இவ்வளவு பிரயாசப்பட்டு திரும்பி பார்க்கும் போது ஆண்டவர் சித்தம் தான் என் வாழ்க்கையில நடந்திருக்கிறது நினைக்கும் போது அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், எவ்வளவு மேன்மையா இருக்கும். தாவீதுக்கு ஒரு காரியம் புரியவே இல்லை. அபிஷேகம் வச்சதுக்கு அப்புறமும் என்னை திருப்பியும் காட்டிலே தான் வச்சிருக்கிறீங்களே ஆண்டவரே என்று. ஆனால் ஒரு நேரம் வந்துச்சு பாருங்க, தாவீதை யுத்த களத்துக்கு அனுப்புவதற்காகவே யுத்தத்தை கர்த்தர் நீண்டு போக வைத்தார். யுத்தம் ஃபர்ஸ்ட் டைம் முடிஞ்சிருந்தா, யுத்தம் முடிஞ்சு சகோதரர்கள் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. தாவீதுக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கவே செய்யாது. கடைசி வரை தாவீது கிரீங் கிரீங்னு வாசிட்டே இருந்திருப்பாரு. என்ன அந்த சுரமண்டலம். ஆனா ஆண்டவர் யுத்தத்தை நீள வைக்கிறார். யுத்தம் நீளும் போது ஆமென், விசாரிச்சே ஆகணும். சில யுத்தத்தை குடும்பத்துல நீள வைக்கிறது. யுத்தம் நீளுது, பிரச்சனை நீளுது. இப்ப தாவீதை கூட்டு சொல்றார், நீ போ விசாரி அப்படிங்கிறார். ஆமென். கம்ப்ளீட்டா காட் இஸ் இன் கண்ட்ரோல். மேய்க்க போன சகோதரர்களுக்கு மேய்ச்சல் சரியா கிடைச்சதோ இல்லையோ தெரியல. மேய்க்க போன சகோதரர்களை காணல. காணாத உடனே ஆமென், தகப்பன் யோசேப்பை கூப்பிடுறார், நீ போய் விசாரிச்சுட்டு வா. சில நன்மைகள் தாமதிக்கிறது கூட சித்தம் நிறைவேறுவதற்கு, சில யுத்தங்கள் நீள்வதற்கு கூட நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லு. நான் இதை எப்படி நம்ப? என் மேல அவர் அபிஷேகம் வைத்திருக்கிறார், என்னை அவர் அழைத்திருக்கிறார். ஆடுகளுக்கு பின்னாக அலைந்து தெரிந்த என்னை அவர் கண்டெடுத்தார். அவர் கண்டெடுத்தார். அதனாலதான் அந்த ரட்சிப்பை நினைக்க உடனே உங்க லைஃப்ல டவுட்னு ஒண்ணு வந்துட்டுனாலே ஆண்டவர் ரட்சித்ததை நினைக்கணும். இஸ்ரவேல் ஜனங்க பண்ண தப்புல எல்லாம் ஒரு தப்பு என்ன தெரியுமா? அவர்கள் தங்களை அவர் மீட்ட நாளை மறந்தார்கள். எத்தனை பேருக்கு ரட்சிக்கப்பட்ட நாள் ஞாபகம் இருக்கு? நான் தூக்கல. எனக்கு ஞானஸ்நானம் எடுத்த நாள் தான் ஞாபகம் இருக்கு. அதனால ஆண்டவர்கிட்ட எவ்வளவு அழுதுருப்பேன், மன்னிப்பு கேட்டிருப்பேன். ஆண்டு சரி, நம்ம சில காரியத்தை அப்படி ஸ்கிப் பண்ணி விட்டுருவோம். அதாவது ஒரு மனுஷனுக்கு பர்த்டே எவ்வளவு செலிப்ரேட் பண்ண தெரியுமா? அதை விட யோபுட்ட கேட்டா சொல்லுவார், பிறந்த நாளா? அந்த செய்தியை கொண்டு வந்து சொன்னாம் பாரு, இப்படி ஒருத்தன் பிறந்திருக்கான். இல்ல இல்ல, கர்த்தர் என்னை ரட்சித்தார் தெரியும். ஆமென். ரட்சிக்கப்பட்ட நாள் ஒருவேளை ஞாபகத்தில் எல்லாம் போயிடலாம், நம்ம அறியாமை நம்ம. ஆனா ரட்சிப்பு மறந்துடக்கூடாது. நான் ரட்சிக்கப்பட்ட நிச்சயம் உள்ளவங்க மட்டும் சத்தமா ஆமென் சொல்லுங்க. எதுக்கு ஆமென் சொன்னீங்க? கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இத மறக்கவே கூடாது. இத இது நீங்க நினைச்சாலே உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துடும். அவர் கைவிட மாட்டார். ஆமென். கர்த்தர் என்னை மறுகரையில கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் என்னை அவர் கைவிட மாட்டார்.